இப்போ இந்த 9 இடங்களில் வந்து இந்த அட்டாக் அப்படிங்கிற நடந்திருக்கு இல்லையா சார், இந்த 9 இடங்களில் எப்படி ஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கொஷின் வந்து ஒரு லேமேன் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து அந்த பக்கம் என்ன வில்லேஜஸ் இருக்குது ரைட்டுங்களா, அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அங்கே ஷியா முஸ்லீம்ஸ் எவ்வளவு, சுன்னி முஸ்லீம்ஸ் எவ்வளவு, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இதோடு சேர்ந்து இந்த 79க்கு அப்புறம் அந்த தீவிரவாதம் வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கும் போது இவங்க எங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க, அந்த லான்ச் பேடு அங்கே எந்த வில்லேஜில் எந்த மேப்பில் கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல எந்த மாதிரியான முகாம் இருக்குது, அது லான்ச் பேடா இல்லை லஷ்கர்-இ தொய்பாவோட ஒரு ட்ரைனிங் பயிற்சி முகாமா, ரெகுலர் ஆர்மியும் தீவிரவாதமும் எப்படி அவங்க வந்து லிங்க் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் நம்மகிட்ட இருக்குது, காலங்காலமாகவே நம்மகிட்ட இருக்குது. இந்த 9 வந்து முகாம் மட்டும் கிடையாது, நூற்றுக்கணக்கான முகாம்கள் இருக்குது. இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பம் வந்து முழுமை எப்போ அடையும்னா மொத்தமாக தீவிரவாதம் அழிஞ்சு அவங்களுடைய இராணுவம் சிவில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்.